வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல். ரீசெண்டாக ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமினேஷன் நடந்துருந்துச்சு. இதோடைய 100 கொஷினும் தமிழ் கொஷின் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஜிகே பார்ட் பார்க்கலாம். ஸோ பார்ட் பி தான் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 வினாக்கள் கேட்கப்படுது. அது 101லேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போது முதல் கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் தான் கேட்டிருக்காங்க. தேவையே கண்டுபிடிப்பின் தாய், தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்றது கூற்று. யார் கடந்த காலத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நேரிடும். ஓகே, தனித்தனியாக நம்ம கூற்றையும் காரணத்தையும் படித்து பார்த்தோன்னா சரி. ஆனால் கண்டுபிடிப்புக்கான ஒரு ரீசன் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. ஸோ கூற்றும் காரணமும் தனித்தனி சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. பாருங்கள், இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுமே நம்ம வாசித்தோன்னா தனித்தனியாக சரி, ஆனால் கூற்றுக்கான காரணமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. 102வது கேள்வி. ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேராவில் இதுவே தான் கேள்வி. சில வேட்டையாடும் உயிரினங்கள் அவற்றின் நிறத்தின் காரணமாக சில சாத்தியமான இரையை உண்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளும். அதே போல் மற்ற இனங்கள் உண்பதை தவிர்ப்பதற்காக அதே நிறத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறைகள் சில உயிரினங்கள் உருவாகி உள்ளன. இருப்பினும் அவற்றிடமே சில விரும்பத்தகாத அல்லது நச்சு ரசாயனங்கள் உள்ளன. இந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மிமிக்ரி என அழைக்கப்படுகின்றது. யூகேரியட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு, யூகேரியட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு என்னன்னு பார்த்தோன்னா உட்கரு, நியூக்ளியஸ். 68வது ஐநா பொதுக்குழு டேஷ் ஆண்டினை சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்தது. 2015 மண் ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க. 2016 பருப்பு வருடமாக, பருப்பு ஆண்டு அப்படின்ற மாதிரி, அதாவது கிரைன்ஸ், அதாவது பருப்பு வகைகள் வருடம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க ஐநா. 105 மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது? கிளிமீன், பேரட் ஃபிஷ்ஷை பின்பற்றியது. மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாகுவதற்கான திட்ட வரையறை கிளிமீன் என்பதை வரையறையாக கொண்டுள்ளது. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றில் எது ஹைட்ரைடு சேர்மங்களின் காரத்தன்மையின் வரிசை? ஸோ காரத்தன்மை வரிசை எந்த அளவுக்கு நமக்கு அதோடைய வரிசை வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி. கூற்று கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆப்ஷன் கூற்று சரி. வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது, வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது என்ற காரணமும் இந்த இடத்துல நமக்கு சரி. ஸோ கூற்று மற்றும் ஆர் என்பது இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்ணாடியை விட்டு வைரம் பயன்படுத்தப்படுகின்றது. வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை, அந்த ஒளிவிலகல் குறியீடு காரணமாக நம்ம கண்ணாடியை வெட்ட முடியும் அப்படின்றது கிடையாது இந்த இடத்துல. ஸோ ரெண்டும் தனித்தனியே சரி, ஆனால் இதற்கான விளக்கம் என்பது தவறு. மின்னோட்டத்தின் அலகு, மின்னோட்டத்தின் அலகு என்னன்னு பார்த்தோன்னா ஆம்பியர். பொறுத்துக. கார்போட்ரோச்சி கேசிரசியோய். ஆப்ஷன் ஏக்கு பெர்டாகோசரிஸ், பெர்டாகோசரிஸ் என்பது 1. விக்டோரியா பொலிவியானா, விக்டோரியா பொலிவியானா. கியூ ஹெர்பேரியம், கியூ ஹெர்பேரியம். இம்பேசியனஸ் பேனன், எபோ காடுகளின் பாதுகாவலன், எபோ காடுகளின் பாதுகாவலன். ஐபோமியா அக்யூவாடோரியன்சிஸ் என்பது சர்க்கரைவள்ளி கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஸோ ஆப்ஷன் 2, 4, 1, 3, ஆப்ஷன் 2, 4, 1, 3 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஸோ அதோடைய அறிவியல் பெயர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிகம் உள்ளது? விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து கிணற்று நீர் பாசனம் அதிகம் உள்ளது. நம்ம தமிழகத்தில் வந்து அதிக நீர்ப்பாசனம் எதன் மூலயமாக இருக்கும்னா கிணற்று நீர் பாசனம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60% மேலே கொடுத்துருப்பாங்க. சஞ்சீவினி திட்டம் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. ஸோ நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு பாருங்கள். இது இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டது. சரி. கூற்று 1 வந்து சஞ்சீவினி திட்டம் வந்து எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் அமல்படுத்தப்பட்டிருக்கு. சரி. இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது. ஸோ இந்த இடத்துல 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. மேலும் இத்திட்டம் மூலம் கால்நடை வளர்ப்போருக்கு மூலிகை சார்ந்த மருந்துகளும் வழங்கப்படுகிறது. ஸோ 3 வந்து இந்த இடத்துல தவறு. 1ம் 2ம் சரி. 1ம் 2ம் சரி. பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் உள்ளது. பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் உரிமை யாருக்கு இருக்குன்னா இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் ஒன்று. பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் எது சரியானது? பொது விலை குறியீட்டில் உயர்வு. பொது விலை குறியீட்டில் உயர்வு என்பதுதான் சரி. துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்க. நாட்டின் வடக்கு நில எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். நாட்டின் வடக்கு நில எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் என்பதுதான் சரியானது. டேஷ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்கள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய விரும்புகிறது. நாஷா முகத் பாரத் அபியான் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக முகத் பாரத் அபியான் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்கள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய விரும்புகிறது. ஆப்ஷன் பி. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகையை குறிக்கும் காலநிலை அயன ஈரப்பத வகை தான் வந்துட்டு ஏஎஸ் வகையை குறிக்கக்கூடிய காலநிலை. இந்தியாவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மைல் கற்களில் அந்த காலவரிசை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். இதை நீங்கள் ஒரு முறை வாசிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து அந்தந்த ஆர்டரில் தான் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சாண்ட் ஹெட்ஸ் இடையே நிறுவப்பட்டுள்ளது. 1. சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது. 2. யூகே மற்றும் இந்தியாவிற்கு இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது. 3. அடுத்தபடியாக உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் செகந்திராபாத் ஆந்திர பிரதேசத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்றது நமக்கு ஆர்டராக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. எங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழியில் அமைஞ்சிருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுனா கங்கை. பொறுத்துக. பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுகள் நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, குடிநீரில் ஹைட்ரேட். ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு வரும்போது உயிரிய நைட்ரஜன் ஆக்சைடு என்பது சுவாச நோய். கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதல். குடிநீரில் நைட்ரேட் என்பது ஃப்ளூபேபி சிண்ட்ரோம் நீலக்குழந்தை. ப்ளூபேபி சிண்ட்ரோம் என்பது நீலக்குழந்தை நோய்க்குறி. மெஹ்ரலின் இரும்புத்தூண் தற்பொழுது டேஷில் உள்ளது, டெல்லியில் உள்ளது. மெஹ்ரலி இரும்புத்தூண் எங்கே இருக்குது? டெல்லியில் உள்ளது. அக்பர் தனது சகோதரர் மிர்சா அஜிம் கோக்காவை டேஷின் ஆளுநராக நியமித்தார். அக்பர் தன்னுடைய சகோதரரை வந்து வங்காளத்தில் ஆளுநராக வந்து நியமிச்சிருக்காரு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். 4 தான் இந்த இடத்துல தவறு. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்துக்கோங்க.
1573 தோடர்மால் டேஷில் இருந்து அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். எங்கன்னா குஜராத்தில் இருந்து தோடர்மால் அவர்கள் வந்துட்டு அக்பர் பீரியட் தான் இது. ஸோ நிலங்களை வந்துட்டு அளவீடு செஞ்சுருப்பார். பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து வந்து டேஷ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினார். கோவாவில் வந்து 40 இயர்ஸ் வந்து தங்கியிருப்பார். பெத்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் டேஷ் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. பெத்வான் பள்ளி வந்து 1849 வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களால் வந்து கல்கத்தாவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த ஒரு கேள்வியிலே நமக்கு 3-4 விஷயங்கள் உண்டு. இந்த வருடம் அதாவது 1849 வந்துட்டு கல்கத்தாவில் பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்களால் வந்து நிறுவப்பட்ட பள்ளியின் பெயர் அப்படின்னு கேட்கலாம். அல்லது வந்து பெத்வான் பள்ளி இந்த வருடத்தில் கல்கத்தாவில் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லாட்டி வருடம் கொடுத்து பெத்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்த நிறுவனத்தை வந்து எங்கு நிறுவினார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸு, ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஒன்று. பின்வருவனவற்றை பொறுத்துக. ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள் கொண்டு இருந்தவர்கள் தான் ராஷ்டிரகூடர்கள். சோழர்கள் வந்து கிராம உள்ளூர் தன்னாட்சி கொண்ட அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. பல்லவர்கள் கட்டடக்கலைக்கு ஆதரவு அளிச்சிருப்பாங்க. சாளுக்கியர்கள் வந்து வெசார கட்டடக்கலை வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4 இது 4மே வந்து ஒன்றுக்கொன்று நேர் இணையாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஷ் என பெயரிட்டனர். கல்லறை R37. இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காத வினாக்கள் மாதிரி இருக்குது. ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஷ் என பெயரிட்டிருந்தாங்க. கல்லறை R37 என பெயரிட்டிருக்காங்க. லோக்பாலை குறித்ததான சொற்றொடரில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஸோ லோக்பால், லோக் ஆயுதம் தான் நமக்கு 2 அமைப்புகள் உண்டு. ஸோ அது சம்மந்தமான வினா பாருங்கள். லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தெரிவு செய்யப்படுவர். ஸோ கரெக்டு. லோக்பாலுடைய தலைவரும் உறுப்பினரும் ஒரு தேர்வு குழு மூலயமாக தெரிவு செய்யப்படுவர். 50% குறையாமல் SC, ST, OBC, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெற வேண்டும். ஸோ அந்த குழுவில் வந்து யார் யார் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். 50% வந்து SC or ST, OBC, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் இவங்க அந்த குழுவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 1, 2 சரி. இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் வராது, 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது இவற்றுள் எது முந்தையதோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் தான் வர மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இது 2மே தவறானதாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 மற்றும் 2 தான் சரி. கீழ்வரும் வாக்கியங்களை கவனி. ஸோ நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இதில் எது சரி தவறு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வாசித்து பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். ஓகே, சரிதான். இது முன்னாள் நீதிபதி வந்து மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு பணியாற்றலாம். தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம். இப்போதைக்கு டெல்லியில் தான் இருக்குது, ஆனால் தேவை ஏற்பட்டால் பண்ணலாம் என்பதும் சரி. உறுப்பு 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாளுகின்றது. ஸோ இது தவறு. ஆட்கொணர் நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும் உண்டு. இல்லை, இது வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் 2க்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். ஸோ இது தவறு. 3ம் 4ம் தவறு. 1ம் 2ம் இந்த இடத்துல நமக்கு சரி. ஓகே, நம்ம இப்போ வந்து 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கிற பேலன்ஸ் கொஷினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். டெய்லி ஒரு கொஷின் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷினை வந்து டிஎன்பிசிலேருந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ வினாக்கள் வருது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டியூஷன்லேருந்து எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். கூற்று காரணம் 4 கூற்று கொடுத்துட்டு அதுலேருந்து எது சரி தவறு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு படிங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்படி உள்ளேருந்தே கேள்விகள் நிறைய வருது. இந்த மாதிரி
வாக்கியா நவீஸ், அதாவது செய்தி நிருபர்கள் அப்படின்றதான் வாக்கியா நவீஸ். அதில் இருக்கிறத வச்சு நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். குஃபியா நவீஸ் ரகசிய கடிதம் எழுதுபவர்கள். முஹதாசிஸ் பொது ஒழுக்க தணிக்கை, சென்சார் ஆஃப் பப்ளிக் மாரல்ஸ். ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ் வந்து அவங்க வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஷினை டவுன்லோட் பண்ணி டிக்டேட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஓகே, எங்கள் டிஎன்பிஎஸ்சி கையோடு சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, முக்கியமாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.